எவ்ரிவன், வெல்கம் டு நஹிலாஸ் vlog. என்ன நஹிலா இன்னைக்கு எங்க போற அப்படின்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் ட்ரிப்ங்க, கொடைக்கானலுக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ் அப்படியே முடிச்சுட்டு சாட்டர்டே மார்னிங் அப்படியே ஷிஃப்ட் முடிஞ்சு அப்படியே நாங்கள் கொடைக்கானல் கிளம்புறதா பிளான். ஸோ அந்த vlog தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. எங்களுக்கான பஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ we are on the party, on the bike. కుర్చీని మాట్లాడబెట్టి కుర్చీని మాట్లాడబెట్టి அண்ட் தென் மார்னிங் ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு காலையில் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்களும் சாப்பிட்டு போயிட்டோம். மார்னிங் டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு ஒரு லைட்டாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஸோ எல்லாரும் ஒரு ஃபன் பண்ணிட்டு தென் அங்கேருந்து கொடைக்கானல் ஏற கிளம்பிட்டோம். ஸோ கொடைக்கானல் போகிறதுக்கு நாங்கள் ஒரு 5 hours எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர் 2 o'clock தான் நாங்கள் எங்களோட ரூம்க்கே நாங்கள் ரீச் ஆனோம். நாங்கள் டக்குன்னு ரூம் ரீச் ஆகி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு சாப்பிட்டு மறுபடியும் ஏதோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் கிட்ட எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ போகிற வழி ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபுல் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட். நல்லாவே இருந்துச்சு, நல்லா லக்ஸூரியஸாகவும் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் நாங்கள் போயிட்டு ஒரு வடை அப்புறம் பிரியாணி கடைலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வடை மட்டும் சாப்பிட்டோம். வடை முறுக்கு எல்லாம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா சாட்டர்டே மட்டும் நாங்கள் போட் ரைட் போனோம். போட் ரைட் பார்த்துட்டிங்கன்னா 6 personsக்கு 500 அந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஸோ போட் ரைட் நல்லா இருந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா 4 members போன போட் ரைட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் பெடல் பண்ணிட்டே போக முடியும். 6 membersனா ஜஸ்ட் நம்மள அப்படியே சும்மா போட்டிங்ல அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சுத்தி காட்டிட்டு வர்றது மட்டும்தான். பட் பெடலிங் போனா நல்லா இருக்கும். பெடலிங் அண்ட் 6 membersக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ரேட்ஸ் அங்க இருக்கு. அண்ட் வியூஸும் நல்லா இருந்துச்சு. நாங்க ஏன்னா கொடைக்கானல் ரீச் ஆனதே 2 o'clock தான். ஸோ நாங்க சாட்டர்டே வெறும் போட்டிங் மட்டும் தான் போனோம். ஸோ போட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. ஃபுல் ஆஃப் ஷாப்பிங்ஸ் அண்ட் தென் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே அஃபோர்டபுளான ரேட்ல தான் இருந்துச்சு கொடைக்கானலில். பட் பர்ச்சேசிங்ன்றவங்களுக்கு நல்லா இருக்கும் கொடைக்கானல். ஸோ நானும் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தென் அங்கேருந்து இப்படி கிளம்பிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா நைட் வந்து டிஜே பார்ட்டி, சாட்டர்டே நைட் ரெசார்ட்லேயே அவங்களே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு டிஜே பார்ட்டி ஃபயர் கேம்ப்லாம் போட்டு செட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. தென் இது ஃபுல்லாக வைப் மட்டும்தான். ஆக்சுவலி சாட்டர்டே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ரீச் ஆகி ஒரு 2 places மட்டும்தான் போனோம். நாங்கள் போட்டிங் போயிட்டு அண்ட் தென் பக்கத்தில் ஒரு லேக் இருந்துச்சு. அந்த லேக்கு போயிட்டு சைக்கிள் ரைட் போனோம். ஸோ சைக்கிள் ரைட்லாம் முடிச்சுட்டு டிஜே பார்ட்டிஸ் முடிச்சுட்டு நாங்கள் சண்டே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9-10 o'clock கிளம்பிட்டோம். ஏன்னா சண்டே தான் நாங்கள் நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணோம். ஸோ சண்டே நாங்கள் மொயர் பாயிண்ட் போனோம், அண்ட் தென் வியூ பாயிண்ட் போனோம், அண்ட் தென் பைன் ஃபாரஸ்ட் அண்ட் மெயின் ஒரு பிளேஸ்க்கு போனோம். அது மறக்காம vlog ஃபுல்லாக பாருங்க, லாஸ்ட்ல நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த பிளேஸையும் நான் காட்டியிருப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்ல வந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரன்ஸ்ல ஒரு பர் பர்சனுக்கு 30-40 அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க எல்லா பிளேசஸ்க்கும் கொடைக்கானல்ல. ஸோ அந்த சார்ஜ் மட்டும் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்போ நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக என்ஜாய் தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? குணா கேவ் வந்திருக்கோமா? ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ குணா கேவ் போக போகிறோம். ஓகே போங்க. நான் சொன்ன அந்த பிளேஸ் வந்துருச்சுங்க. தட் இஸ் குணா கேவ். ஸோ கொடைக்கானல் வந்தால் குணா கேவ்
பார்க்காம யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குணா கேவ்க்கு தான் ரீச் ஆயிருக்கோம். ஸோ குணா கேவ் நல்லா இருந்துச்சு, நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் நாங்க போன அன்னைக்கு வந்து அங்க கீழெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க ஃபுல்லா சுத்தி ஸ்னாப்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அம்மா மேல் நோடு அல்லோடு இல்லோடு எங்கடா இது குணா கேவா? ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா கேவில் இருக்க குணாவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதான் நம்ம கேவோட குணா. வாங்க பார்க்கலாம். At last we too reached. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அந்த மாதிரி தாங்க நாங்க குணா கேவ் வந்து ரீச் ஆயிட்டோம். இதுதான் குணா கேவ்னு சொன்னாங்க. அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா நான் எங்களை வந்து கீழே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் லாக்ல இருந்துச்சு. எங்களை மட்டும் இல்ல, யாரையுமே அங்க கீழே விடல. பிகாஸ் சண்டேன்றனால, சண்டே பீக் டேஸ்ன்றனால ஃபுல்லா கூட்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பீப்புள்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஒன் மூவி குணா கேவ் காட் ஃபேமஸ். ஸோ குணா கேவ் நல்லா சுற்றி வளைச்சு ஃபோட்டோஸ் ஸ்னாப்ஸ்லாம் எடுத்துட்டு நாங்களும் நல்லா சுற்றி பார்த்தோம். அங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. குணா கேவ் பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வியூஸும் பக்காவாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்க குணா கேவ்ல தான் இருக்கும். அந்த குணா கேவ்ல நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நஹிலா, அவங்க கூட நான் வந்திருக்கேன். இந்த குணா கேவ்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி சர்பத்து, ஜூஸ், காளான், பொரியல் அதுக்கு நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். மறக்காம லாஸ்ட்ல நஹிலா vlog போய் எட்டி பார்த்துட்டு மட்டும் வந்து தெரியாம விழுந்துடாதீங்க. எவனும் உன்னை காப்பாற்ற மாட்டானுங்க. எவனும் வந்து சுபாஷ் சப்ஸ்கிரைப் நஹிலாஸ் vlog. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. எந்த சேனல்? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நஹிலாஸ் vlog வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் போடுங்க, சப்ஸ்கிரைப் அந்த பெல் இருக்கு பத்தியா, அதை ஆட்டி விட்டுருங்க. ஐ மீன் பெல்ல வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. நஹிலாவோட நம்ம பயணம் வந்திருக்கோம். Welcome to Naglas Vlogs. We are reached Guna Cave. ஆக்சுவலி குணா கேவ்ல ரீச் பண்ணிட்டு சூசைட் பாயிண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா அது போகிற வழியில் ஃபுல்லாக ஷாப்பிங்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், சாக்லேட் ஷாப்ஸ், அண்ட் தென் ஃபுல்லாக ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா நிறையா முக்கால்வாசி ஃபுல் ஆஃப் ஷாப்பிங்ஸ் வந்து இயரிங்ஸ் தாங்க நிறையவே இருந்துச்சு. அண்ட் தென் சாக்லேட்ஸ், அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இந்த கொடைக்கானல் தைலம், மூட்டு வலி தைலம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பர்ச்சேசிங்க்கு பஞ்சமே கிடையாது. ஸோ நாங்களும் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போனால் தான் நமக்கு சூசைட் பாயிண்ட்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் வியூஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. சூசைட் பாயிண்டோட வியூ மட்டும்தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவும் ரொம்பலாம் சொல்ல முடியாதுங்க. இதுதான் அந்த சூசைட் பாயிண்ட். ஸோ இது வந்து உள்ள என்ட்ரிலாம் கிடையாது. இதோ இந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருக்காங்க. days கொடைக்கானல்ல வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட் வேற லெவல்ல எனக்கு போச்சு. ஸோ மறக்காம நஹிலா vlog லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.